திண்டுக்கல் அருகே ஒரு கிராமம். அங்கே பவித்ரா என்ற பெண் விவசாயி வாழ்ந்து வந்தாள். அவள் வளர்த்த காளை வீரன். அது சாதாரண காளை இல்லை. குட்டியாக இருந்த நாளிலிருந்தே பவித்ராதான் உணவு போட்டது, குளிப்பாட்டியது, பேசிப் பழக்கினது. வீரன் யாரையும் நெருங்க விடாது. கயிறு கட்டுவது, கழுத்தை தொடுவது பவித்ராவைத் தவிர வேறு யாராலும் முடியாது. அதை ஊரே தெரிந்திருந்தது. ஜல்லிக்கட்டு நாள் வந்தது. வாடிவாசல் அருகே வீரன் சீறி நின்றது. உதவ வந்தவர்கள் கூட அருகே போக முடியவில்லை. அம்மா, நீயே கொண்டு வா என்று விழாக்குழுவினர் சொன்னார்கள். பவித்ரா அமைதியாக நடந்து வந்தாள். வீரனின் கண்கள் அவளை பார்த்தவுடன் மாறின. அவள் அதன் கழுத்தை தொட்டு மெதுவாக சொன்னாள், பயப்படாத, நம்ம மரியாதையோட ஓடலாம். அந்த ஒரே தொடுதல் போதுமானது. வீரன் அமைதியானது. வாடிவாசல் திறந்தது. வீரன் பாய்ந்தது, வலிமையோடு, கட்டுப்பாட்டோடு. யாரையும் தாக்கவில்லை, யாரும் பிடிக்கவும் இல்லை. சில நொடிகள் கழித்து அது தானாக நின்றது. பவித்ரா உள்ளே வந்து கை காட்டினாள். வீரன் அவள் பக்கம் நடந்தது. அவள் கயிறு போட்டாள். அவளுக்கு மட்டும் அது தலையை குனிந்தது. மக்கள் அமைதியாக பார்த்தார்கள். ஒரு மூத்தவர் சொன்னார், இது ஜல்லிக்கட்டு. உரிமை, பழக்கம், நம்பிக்கை, இதுதான் அடிப்படை. அன்று யாரும் பரிசு பேசவில்லை. ஆனால் எல்லாருக்கும் புரிந்தது ஒன்று: காளை கட்டுப்படுவது வலுக்காக இல்லை, அது நம்பிக்கைக்காக. அந்த நம்பிக்கை பவித்ராவுக்கே சொந்தம்.